இவர் தான் லெஸ்டர் விக்டிக். இவர் ஒன்னு இல்ல 2 தடவை ஈஃபில் டவரே ஸ்கேம் பண்ணி சேல் பண்ணிருக்காருன்னு சொன்னவங்க நம்ப முடியுமா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி யூனிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற என்ன கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1925ல வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் பாரிஸ் கவர்மெண்ட்னால ஈஃபில் டவரை மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு நிலைமை ஏற்படுது. அப்போ அவங்க நியூஸ் பேப்பர்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, என்னன்னா ஈஃபில் டவர் வந்து சீக்கிரமா ரஸ்ட் ஆயிடுது, ஸோ அதை பெருசா மெயின்டைன் பண்ண முடியல, அதை வந்து சேல் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அங்க இருக்கிற பாரிஸ் ஃபுல்லா பரவுது. இந்த விஷயம் ஒரு நாள் நம்ம கதையோட ஹீரோவான விக்டர் லெஸ்டிக்கு எப்படியோ தெரிய வருது. விக்டர் லெஸ்டிக் பேசிக்கா யாருன்னா அவர் ஒரு கான் ஆர்டிஸ்ட்னா நம்ம இந்த சதுரங்க வேட்டை படம்லாம் பார்த்துருப்போம்ல, ஒரு விஷயம் ஒரு இல்லாத பொருளை வந்து இருக்கிற மாதிரி காட்டி ஸ்கேம் பண்ணி சேல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் அந்த மாதிரி குரூப்பை சேர்ந்தவர். இவர் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பாரிஸ்க்கு கிளம்பி வராரு. இவர் பாரிஸ் வந்துட்டு ஈஃபில் டவருக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெஞ்ச் அஃபிஷியல் மாரி ஆக்ட் பண்ணி அங்கே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் அந்த பாரிஸை சுற்றி இருக்கிற மெட்டல்ஸ் ஃபேக்டரி ஓனர்ஸ்க்கும் அப்புறம் அந்த மெட்டல் ஸ்கிராப்பர்ஸ்க்கும் ஒரு சின்ன மீட்டிங் மாரி அரேஞ்ச் பண்ணுறாரு. அந்த மீட்டிங் வந்ததுலேயே ரொம்பவே இன்செக்யூராக யார் ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த ஆளை கண்டுபிடிச்சி, அவர் பேர் ஆண்ட்ரே, அவர் கண்டுபிடிச்சி அந்த பாரிஸ் கான்ட்ராக்டை எப்படியாவது வித்துடலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணி இந்த ஈஃபில் டவர் கான்ட்ராக்டை அவர்கிட்ட வித்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு பாரிஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. அதோட ஒரு எஸ்கேப் ஆகாமல் ஒரு வீக் அப்புறம் திருப்பி பாரிஸ்குள்ளே வந்து இன்னொரு செட் ஆஃப் மீட்டிங்ஸ் இதேமாரி அரேஞ்ச் பண்ணி இதேமாரி ஒரு கான்ட்ராக்டை சேல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ அந்த கான்ட்ராக்ட் மீட்டிங்ல இருந்த ஒருத்தருக்கு ஒரு மேலே டவுட் வருது. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் எப்போ போல நம்ம சினிமாலாம் காமிக்கிற மாதிரி போலீஸ் எப்படி லாஸ்ட்ல வருவாங்களோ அந்த டைம்லேயே அந்த மீட்டிங் அப்போ கடைசியாக வந்திருக்காங்க. பட் இதை தெரிஞ்சுக்கிட்டு விக்டர் லெஸ்டிக் மறுபடியும் இங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் ஒரு மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்னு சொல்லிட்டு பாரிஸ் அப்புறம் பாரிஸ் சுற்றி இருக்கிற சிட்டிஸ் ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணி FBI கொண்டு இவரை தேடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு மனுஷன் 1 இல்ல 2 தடவை ஈஃபில் டவரை பாரிஸில் இருக்கிற மிகப்பெரிய மெட்டல் ஸ்கிராப்பர்ஸ் கிட்டே செல் பண்ணிட்டு போறத அந்த டைம்ல இவர் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டாரு. இவர் இந்த ஸ்கேம்ஸோட ஸ்டாப் பண்ணாம அமெரிக்கால இருக்க ஒரு சின்ன சிட்டியில மணி லாண்டிங் மிஷின், அதாவது கள்ள நோட் அடிப்பாங்கல்ல, அந்த மிஷினை வந்து இன்வென்ட் பண்ணி அங்க இருக்கிற பீப்புள்ஸ் கிட்ட இதை சேல் பண்றதை எப்படியாவது FBI ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் இவரை ட்ரேஸ் பண்ணி போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு 20 வருஷம் இவருக்கு ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. அதோட அவர் ஜெயிலே வந்து இறந்து போறாரு. அதோட ஒரு கதை முடிஞ்சிருந்தாலும் இப்போ வரைக்கும் வேர்ல்ட்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்கேமாக இதை பற்றி இன்ன வரைக்கும் பேசிட்டு தான் வராங்க. நம்ம எது செஞ்சாலும் இந்த உலகம் நம்மளை ஒத்து பார்க்கணுன்ற அளவுக்கு அதை செஞ்சுட்டு போயிருக்காரு. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.